Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அட் 298 கெல்வின் அப்படின்ற ஒரு டேபிளை வச்சு யாரை நம்ம ஸ்டாண்டாக வச்சுக்கிட்டோம், அவங்கள வச்சு மற்றவங்கள எப்படி கேத்தோட இருக்கிறோம் ஆனோட இருக்கிறோம், எப்படி இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறோம், செல் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா என்ன? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை ஜென்ரலாக அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் 2 ஹாஃப் செல் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் செல் ஆகுது அப்படின்னு. நம்ம டேனியல் செல்லில் ஜிங்கையும் காப்பரையும் பார்த்தோம். இப்போது இவங்க ஒருத்தரோட பொட்டன்ஷியலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அங்கே முடியாது. அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு வோல்ட் மீட்டர் மூலமாக. ஆனால் எனக்கு இந்த ஒரு சிங்கிள் ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு இந்த சிங்கிள் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வேணும். அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறது cannot be determined. இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், டிட்டர்மைன் பண்ண ரொம்ப கஷ்டம். அப்போ we can measure only the potential difference தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2 ஹாஃப் செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நம்மளால் ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ண முடியலை வோல்ட் மீட்டர் அட்டாச் பண்ணி நம்ம பார்க்கும்போது. சப்போஸ் எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியணும்னா இன்னொருத்தர் அந்த இன்னொரு ஹாஃப் செல்லில் இருக்கிறவங்க எனக்கு நோன் வேல்யூவாக இருக்கணும், இல்லை தெரிஞ்ச ஒன்றா இருக்கணும். அவங்களோட வேல்யூவை எனக்கு ஸ்டாண்டர்டாக தெரியணும். அவங்கள நான் ரெஃபரன்ஸாக வச்சு தான் தெரியாத ஒருத்தரோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், ஒரு ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் இஃப் வி நோ த இஎம்எஃப் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த எலக்ட்ரோட், 2 செல் சேர்ந்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒருத்தரோட இஎம்எஃப் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இன்னொருத்தரை அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்ச ஒன்றை வச்சு தெரியாத ஒன்றை என்ன செஞ்சதில்ல எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன், ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்கிறது அங்கே உள்ள 2 எலக்ட்ரோடுக்கு இடையில உள்ள ஹாஃப் செல்லில் உள்ள 2 எலக்ட்ரோடுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கிடைக்குது அந்த வோல்ட் மீட்டர் மூலமாக. அப்போ நமக்கு 2 பேரில் ஒருத்தரை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தரோட வேல்யூவை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதுக்கு என்ன செய்கிறாங்க, அப்போது ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக ஒருத்தர் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு யார் அப்படின்னு பார்த்தேன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான். ஸோ இந்த பர்பஸ்க்காக எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக. அதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் ஓகே. அந்த நான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு மற்ற எலக்ட்ரோடோட ஹாஃப் செல் பொட்டன்ஷியலை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தர் ரெஃபரன்ஸ் வேணும். அந்த ரெஃபரன்ஸாக நான் யாரை யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட. ரைட், இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும்ல, அதோட வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம் 0 வோல்ட் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் 0, அப்போ இன்னும் ஒருத்தரால் மட்டும்தான் அங்கே வோல்ட் மீட்டரில் நமக்கு ரீடிங் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அங்கே நடந்த ரியாக்ஷனுக்கு, அங்கே நடந்த இஎம்எஃப்க்கு அவன் மட்டும்தான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னொருத்தர் தான் எதுவுமே செய்யலை, அவன் 0. அப்போ அங்கே வர்ற ரீடிங், வோல்ட் மீட்டர் காட்டுற ரீடிங் அந்த எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல், அந்த அன்னோன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் வேல்யூ தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம யாரோடைய ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை வேணால் கண்டுபிடிக்கலாம் by combining the standard hydrogen electrode as the reference electrode அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதோட வேல்யூ 0 வோல்ட். சரி, இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் என்ன இருக்குது, பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக். இந்த இதில் பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது, அதில் பிளாட்டினம் பிளாக்கால கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருக்காங்க 1 மோலார் அசிட்டிக் சொல்யூஷனில்.
மேக்ஸிமம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக இருக்கும். அண்ட் த ப்ரெஷர் இங்கே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 bar ப்ரெஷர். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம். அங்கே இருக்கிற அசிடிக் சொல்யூஷன் 1 மோலார் தான். அங்கே உள்ள ப்ரெஷர் 1 bar ப்ரெஷர் தான். அந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடு டிப் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே. சரியா? அங்கே உள்ள டெம்பரேச்சர் ஹைட்ரஜன் கேஸை பபிள் பண்ணி விட்றோம். எவ்வளோ டெம்பரேச்சரில்? 25 டிகிரி செல்சியஸில். ஸோ இதெல்லாம் தான் செட்டப். யாரோட செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீயோட செட்டப். ஸோ சியோட இதுதான் ஷீ. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருக்காங்க. 1 மோலார் அசிட்டிக் சொல்யூஷனில் இங்கே உள்ள ப்ரெஷர் 1 bar ப்ரெஷர். பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருக்கோம். பிளாட்டினம் கோட் பண்ணி இருக்குது. இதுதான் ஷீ, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ இந்த ஷீயோட வேல்யூ என்னது? எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் வேல்யூ என்னது? 0. சரியா? அப்போ இந்த எலக்ட்ரோட வேற எந்த ஹாஃப் செல் எலக்ட்ரோடோட வேணா கனெக்ட் பண்ணி அந்த அன்னோன் எலக்ட்ரோடோட என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை இஎம்எஃப் நீ கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ஷீ வந்து பார்த்தீங்கன்னா போத் கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணும், ஆனோடாவும் ஆக்ட் பண்ணும். நமக்கு ஆனோடா வேணா ஆனோடாவை ஃபிட் பண்ணி இன்னொரு எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு கேத்தோடில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் நம்ம ஹைட்ரஜனை ஆனோடாவும் வச்சுக்கலாம், கேத்தோடாவும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷீ. அப்போ ஷீ இஸ் நத்திங் பட் ஏ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ஒரு ஹாஃப் செல்லில் உள்ள எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும், அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த ஷீ, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஓகே, இதோட வேல்யூ வந்து 0 volt. ஞாபகம் வச்சுக்கணும். இதில் அசிட்டிக் சொல்யூஷனில் பிளாட்டினம் எலக்ட்ரோடு டிப் பண்ணி வச்சுருக்கோம். 1 மோலார். அது பார் ப்ரெஷர் 1 bar ப்ரெஷர் இருக்குது. 25 டிகிரி செல்சியஸில் ஹைட்ரஜன் கேஸை பபிள் பண்ணி விட்றோம். ஸோ இதுதான் இந்த ஷீயோட இன்ஃபர்மேஷன். ரைட்? சரி, இந்த ஷீயை வச்சு நம்ம எப்படி ஒரு இப்போ டேனியல் செல்லே எடுத்துக்கிடுவோமே, அந்த ஷீயை வச்சு எப்படி அங்கே உள்ள அந்த செல்லுக்கு இஎம்எஃப்பை கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் டீட்டெயிலாக உனக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஷீயை நம்ம கேத்தோடாவும் யூஸ் பண்ணலாம், ஆனோடாவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஷீயை நீ கேத்தோட யூஸ் பண்ணால் அங்கே ஹைட்ரஜன் அயான் வந்து எலக்ட்ரானை வாங்கி H2 கேஸாக போகும். இஎம்எஃப் வேல்யூ என்னது? 0 தான். ரைட்டா? நெக்ஸ்ட் இஃப் ஷீயை வந்துட்டு நீ ஆனோடாவும் யூஸ் பண்ணலாம். அங்கே பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அங்கேயும் அதோட வேல்யூ 0 தான். ஸோ E0 வேல்யூ 0 தான். எப்பயுமே ஷீயை நம்ம கேத்தோடாவும் வச்சுக்கலாம், ஆனோடாவும் வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு த ஹாஃப் செல். அந்த ஹாஃப் செல்லை பொறுத்து இருக்குது ஆனோடா வைக்கணுமா கேத்தோடா வைக்கணுமான்னு. ஆனால் அதோட வேல்யூ எப்பயுமே என்னது தான்? 0 volt தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ரைட்? ஸோ அப்போ ஒரு இஎம்எஃப் ஆஃப் த செல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃபார்முலானது E cell ஈக்குவல் டு E right minus E left. இது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கண்டுபிடிப்போம். ஸோ வி ஆர் நவ் கோயிங் டு கேல்குலேட் இஎம்எஃப் ஆஃப் த டேனியல் செல். டேனியல் செல்லோட இஎம்எஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். யூசிங் ஷீயை யூஸ் பண்ணி டேனியல் செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். டேனியல் செல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரியும். ஜிங்க் 2+ மாறும். இது கொடுத்த எலக்ட்ரானை காப்பர் 2+ வாங்கி காப்பராக வந்து டெபாசிட் ஆகும். இதுதான் டேனியல் செல்லோட ரெப்ரசன்டேஷன். இந்த செல்லுக்கு தான் நம்ம இப்போது இஎம்எஃப் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஷீயை வச்சு தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டேன். ஜிங்கையும் காப்பரையும் ஒன்றா வச்சா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்கும் ஒழிய அந்த ஜிங்கோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலோட தனியாக என்ன வேல்யூவோ இல்லை அந்த காப்பரோட எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் என்னன்றதை தனியாக என்னால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் நான் ஜிங்கை எடுத்து அது ஹைட்ரஜனோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணி அந்த ஜிங்கோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவேன் இண்டிவிஜுவலாக. அதுக்கப்புறம் காப்பர் எடுத்து அதை ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு ஹைட்ரஜனோட வச்சு இங்கே நடக்கிற அந்த காப்பரோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் என்னன்றதை இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சேர்த்து இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு இஃப் ஷீ ஆக்ட் அஸ் கேத்தோடாக இருந்தா ஸோ என்ன நடக்கும்? ஷீயை நம்ம கேத்தோடில் வைக்க போகிறோம். பாருங்கள், ஹைட்ரஜனை நான் கேத்தோடில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் இருக்கிறது கேத்தோடு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோடு, ரைட் சைடில் இருக்கிறது கேத்தோடு. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
ஸோ நான் இப்போது ஜிங்கையும் ஹைட்ரஜனையும் எடுத்தேன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு கீழே தான் ஜிங்க் இருக்கும். ஸோ அதனால நான் ஜிங்கை ஆக்சிடேஷன் பக்கம் எடுத்துக்கணும், அப்போ தான் அது ரொம்ப ஸ்டேபிள். அது மாதிரி ரிடக்ஷன் பக்கம் ஹைட்ரஜன் எடுத்துக்கணும். இது அக்கார்டிங் டு த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இப்போ டேபிளில் 10 தான், அந்த டேபிள் பின்னாடி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், நீ பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ஜிங்க் 2+ மாறுது. இந்த 2 எலக்ட்ரானை H+ வாங்கி H2 கேஸாக மாறுது. ஸோ இந்த இடத்துல ஷி எப்படி இருக்குது, கேத்தோடா இருக்குது. சரி, ரைட். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, E0 cell ஈக்குவல் டு E right மைனஸ் E left. E ரைட்டில் யார் இருக்கா, ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ தான் இது. ரைட் சைடில் யார் இருக்கா, நம்ம ஹைட்ரஜன் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், அவனோட வேல்யூ 0 மைனஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறவனோட வேல்யூ வந்து 0.76. இந்த வேல்யூ அந்த டேபிள் 2.1ல் இருக்கும், நீ போய் பார்த்துக்கலாம். ஸோ E0 லெஃப்டோட வேல்யூ என்னது 0.76. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 0.76 வோல்ட்டுன்னு கிடைக்கும். சரியா, இதுதான் இந்த ஜிங்கோட இண்டிவிஜுவல் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். சரியா, ஏன்னா இவன் 0, இவனால் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அப்போ வந்த வேல்யூ இவனால் மட்டும்தான். அப்போ இவனோட சிங்கிள் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் தான் இந்த வேல்யூ மைனஸ் 0.76 வோல்ட். அப்போ ஜிங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து காப்பருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ காப்பர் கண்டுபிடிக்கிறது, காப்பரை நம்ம இப்போ ஆனோடாக வச்சுக்கணும். காப்பர் வந்துச்சு, சிஏ வந்து ஆனோடாக இருக்கும், சாரி சிஏ ஆனோடாக இருக்கும், காப்பர் வந்து கேத்தோடில் இருக்கும். ஏன் நீ பார்த்தனா, நீ அந்த டேபிள் 2.1ல் போய் பார்த்தனா காப்பர் மேலே இருக்கும், காப்பருக்கு அப்புறம் தான் ஹைட்ரஜன் வந்திருக்கும். சரியா, அப்போ காப்பர் எப்பவுமே ரெடியூஸ்டு ஃபார்மில் தான் ரொம்ப ஸ்டேபிள், அதனால தான் அது ரிடக்ஷனில் வச்சுருக்கோம். ஹைட்ரஜனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் பக்கம் வச்சுருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரைட், ஸோ வச்சாச்சு. இங்கே ஹைட்ரஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், காப்பர் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பராக மாறுது. அப்போ நான் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன், ஜிங்க்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ காப்பருக்கு தனியாக கண்டுபிடிக்கிறேன். அப்போ நம்ம ஃபார்முலா தெரியும், E0 cell ஈக்குவல் டு E right மைனஸ் E left. E right யார், ரைட்டில் இருக்கிறவன் தான் இந்த பக்கம் காப்பர், அவனோட வேல்யூ 0.34. இது எல்லாமே டேபிள் 2.1ல் இருக்குது இந்த வேல்யூ மைனஸ் எஸ் ஹைட்ரஜனோட வேல்யூ என்னது, E0 லெஃப்டில் இருக்கிற ஹைட்ரஜனோட வேல்யூ என்னது 0. அப்போ ஆன்சர் என்ன வரும், 0.34 வோல்ட்டு. ஓகே, அப்போது இங்கே கிடைச்ச இந்த 0.34 வோல்ட்டு யாரோட பொட்டன்ஷியல் மட்டும்தான், இந்த காப்பரோட பொட்டன்ஷியல் மட்டும்தான். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு தான் 0 ஆச்சு. அப்போ 2 இண்டிவிஜுவல் எலக்ட்ரோட பொட்டன்ஷியலையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் யூசிங் ஷி. ஜிங்கோடதையும் கண்டுபிடிச்சிட்டேன் மைனஸ் 0.76, காப்பரோடையும் கண்டுபிடிச்சிட்டேன் 0.34. இப்போ நான் போய் கம்ப்ளீட் டேனியல் செல்லுக்கு இஎம்எஃப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டேனியல் செல்லோட ஈக்குவேஷன் தெரியும், ஜிங்க் 2+ஆக மாறும், காப்பர் 2+ காப்பராக மாறும். டேனியல் செல்லோட ரெப்ரசன்டேஷன் தெரியும், ஜிங்க் 2+ஆக மாறும், காப்பர் 2+ காப்பராக மாறும். அப்போ இஎம்எஃப் செல் எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ரியாக்ஷனுக்கு, E0 cell ஈக்குவல் டு E right மைனஸ் E left. அப்போ இதுதான், இது ரெண்டும், இது லெஃப்ட் இது ரைட்டு. ரைட் சைடில் உள்ளவனுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்னு 0.34ன்னு. லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ஜிங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் 0.76ன்னு. அப்போ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டோட்டல் இஎம்எஃப் த செல் எவ்வளோ 1.10 வோல்ட்டு. பார்த்தீங்களா, ஸோ இப்படித்தான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிட்டோம் யூஸிங் சி எலக்ட்ரோடு. ஸோ ஷியை வச்சு ஜிங்க்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சு, அதே மாதிரி சியை வச்சு காப்பருக்கு தனியாக இண்டிவிஜுவல் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சு, லாஸ்ட்டாக 2 பேரையும் ஒன்றா சேர்த்து இந்த ஒட்டுமொத்த டேனியல் செல்லுக்கும் நம்ம E0 செல் வேல்யூ இஎம்எஃப்வை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நீங்கள் எந்த செல் ரெப்ரசன்டேஷனுக்கு வேணால் கண்டுபிடிக்கலாம். இண்டிவிஜுவல் எலக்ட்ரோட ஹைட்ரஜன் ஷீயை வந்துட்டு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கம்பைன் பண்ணி நீங்கள் இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிருக்குல்ல? ஸோ ஷீ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட அந்த வோல்ட் 0, அதை யார் கூட வேணால் லிங்க் பண்ணி அந்த சிங்கிளாக இருக்கிற இண்டிவிஜுவல் எலக்ட்ரோடோட இஎம்எஃப்பை கண்டுபிடிச்சு டோட்டல் இஎம்எஃப் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சரி. ஏன் வந்து ஒரு சில நேரத்தில் நான் ஹைட்ரஜனை வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எடுக்கும்போது கேத்தோட எடுக்கிறேன், ஒரு சில நேரத்தில் ஏன் ஆனோட எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டேபிள் 2.1 ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னது. 2.1ல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும்.
ஹைட்ரஜனுக்கு மேலே உள்ள வேல்யூ பூரா பாசிட்டிவ், கீழே உள்ள வேல்யூ பூரா நெகட்டிவ். ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிற இந்த ஃப்ளூரைடு அயான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஃபார்மில் மோர் ஸ்டேபிள். அப்போ ரெடியூஸ்டு ஃபார்ம்னா அவங்க எலக்ட்ரானை வாங்கணும். அப்போ அவங்களாம் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க சப்போஸ் ஹைட்ரஜனும் மேலே இருக்கிறவனும் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹைட்ரஜனை வந்துட்டு ஆக்சிடேஷன்லையும் மேலே இருக்கிறவங்கெல்லாம் ரிடக்ஷன்லையும் கொண்டு போகணும். அப்போ ரிடக்ஷனில் போகணுன்னா இவன் எல்லாம் மேலே இருக்கிறவங்க கேத்தோடு பக்கம் தான் வரணும், ஹைட்ரஜன் எந்த பக்கம் வரணும், ஆனோடு பக்கம் வரணும். சப்போஸ் கீழே இருக்கிறவனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிறவன் எஸ் ஆக்சிடைஸ்டு ஃபார்மில் தான் ஸ்டேபிள். அப்போ இவன் ஆக்சிடைஸ் ஆகணும். இவன் ஆக்சிடைஸ் ஆகணும்னா இவன் ஆனோடாக இருக்கணும். ஹைட்ரஜன் எப்படி இருக்கணும், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் வந்து கேத்தோடாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஜிங்க் கீழே இருக்கிறதுனால ஜிங்க் ஆனோடில் வச்சு ஹைட்ரஜன் அதை விட மேலே ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் வேல்யூனால நம்ம என்ன சொல்லலாம், ஜிங்கை வந்துட்டு எஸ் ஆனோடில் வச்சுட்டு ஹைட்ரஜனை வந்து கேத்தோடில் வச்சோம். பட் இன் கேஸ் ஆஃப் காப்பர் வந்துட்டு ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் ஸ்டேபிள். அப்போ இதை கேத்தோடில் வச்சு ஹைட்ரஜனை வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக ஆனோடில் வச்சோம். சரிங்களா? ஸோ இதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட நம்ம எந்த பக்கம் வைக்கணும், ஆனோடில் வைக்கணும்னா ஆனோடில் வச்சுக்கணும், கேத்தோடில் வைக்கணும்னா கேத்தோடில் வைக்கணும். அக்கார்டிங் டு திஸ் வேல்யூ வச்சு தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஷீ எலக்ட்ரோட்னா என்ன, தென் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை ரெஃபர் பண்ணி தான் ஷீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? எஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. 2-3 டைம்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷீ வந்துட்டு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வேல்யூஸை வச்சு எந்த எலக்ட்ரோடுக்கு வேணால் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.